வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. அதாவது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது மாநில உரிமை கேட்டு மற்றபடி நிதி கேட்டெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் டெல்லி நோக்கி எந்த கட்சி போராடி இருக்கு, எந்த ஆட்சியில போராட்டம் பண்ணியிருக்காங்க? இது பாஜக ஆட்சியில மட்டும்தான் நடக்கக்கூடிய மிக கேவலமான ஒரு விஷயம். எந்த காலத்திலும் இப்படி நடந்ததே கிடையாது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் உண்மையிலே ஜனநாயக பூர்வமா நடக்குமா? ஏன்னு கேட்டா ஒரு 400 இடங்களை நான் வெற்றி பெறுவோம் எப்படி சொல்றாரு? நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயக முறை நடக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கரெக்டா அது எப்படி சொல்றாரு மோடி? 400 இடங்கள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு உண்மையிலே சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு ரொம்ப பகிரங்கமா ஒரு பேட்டி கொடுத்தார் முத்தரசன். உண்மையிலே இது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஏதோ நாங்கள் வெற்றி அடைவோம், மற்றபடி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இப்படித்தான் நம்ம பேசி பழக்கம் இருக்கு. அது எப்படி கரெக்டா 400 சீட்ல நாங்கள் வெற்றி அடைவோம்? அப்ப இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு உண்டான விஷயம். அதே நேரத்துல இவர்கள் பின்புலமாக ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மோசடித்தனத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது அந்த முத்தரசர் ரொம்ப தெளிவாகவே பேட்டி கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் விட இந்த மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிந்து கொண்டு எல்லாமே தென்னிந்திய கட்சிகள் எல்லாம் அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த வகையும் நடந்து இல்லைதான். உண்மையிலே இது இந்திய மக்களாய் நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு ஆட்சியிலுமே நடக்கல. அப்படி வாஜ்பாய் ஆட்சியோட நடக்க கிடையாது. அதே பாஜக ஆட்சி தான். உண்மையிலே இதெல்லாம் ஒரு மிக கேவலமான, அதே நேரத்தில் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஹிட்லர்த்தனமான ஆட்சி பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு தக்க பாடத்தை தர வேண்டும் என்பது இந்திய மக்கள் ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பேட்டி நமக்கு சொல்லுது. அடுத்ததா ஒரு விஷயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு வாசுகி அம்மையார் பேட்டி கொடுத்திருக்காங்க. திருவட்டார் அருவிக்கரையில பேட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது குறைவான நிதியை கொடுப்பதன் மூலமாக அப்ப மோடியை தான் மாநில அரசு தான் எதிர்பார்க்கணும். குறைவான நிதி கொடுத்துட வேண்டியது, அதிகமா கேட்டா இல்லைங்க வேண்டியது. அப்படிங்கிறப்ப எல்லாமே மோடிகிட்ட தான் இருக்கிற மக்கள் ஒரு 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 நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை பாஜக உருவாக்குகிறது அப்படின்னு ரொம்ப ஒரு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க. உண்மையிலே அது ஒரு வகையான மாய தோற்றம் தான். கையேந்தணும், மத்திய அரசை நோக்கி யாராக இருந்த எந்த மாநிலமாக இருந்தாலும் கையேந்தித்தான் ஆகணும். அப்படிங்கும்போது இப்போதைக்கு மோடி இல்லாம காசு வராது, மோடி தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை பாஜக உருவாக்குகிறது அப்படிங்கிற ரொம்ப பகிரங்கமா சொல்லிட்டு, மற்றபடி பாஜக கூட அதிமுக சேராததெல்லாம் உறுதியாக கூற முடியாது. பாருங்க, நிதிஷ்குமார் இன்னைக்கு பாஜக சேர்ந்துட்டாரு. அதாவது பாஜகவில் சேர மாட்டேன், சேருவதற்குரிய சூழல் ஏற்பட்டால் செத்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்பவே அமித்ஷா கதவை மூடப்பட்டு விட்டது அப்படின்ட்டார். இன்னைக்கு கதவையும் திறந்துட்டாங்க, நிதிஷ்குமார் உள்ள போயிட்டார். அப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு நம்புவது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உண்மையிலேயே அரசியல் என்ன வேளாம் நடக்கலாம் என்பதையெல்லாம் கூட இவர்கள் பாஜக திட்டமிட்டு பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் வாசுகி அம்மையார் ரொம்ப மறைமுகமா இந்த பேட்டியில் சொல்றாங்க. அடுத்ததா ஒரு பிரச்சனை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பேட்டி என்னன்னா, நெல்லையில அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது எங்க கட்சியில இருந்தாங்க, சமீபத்தில் அண்ணாமலை சொல்லிக்கிறாங்க 18 பேரை என் கட்சியில சேர்த்துறாங்க, டெல்லியில வச்சு சேர்த்திருக்கிறாங்க. அதுல 14 பேர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ, அதுல ஒரு எம்பி பிளஸ் 4 பேர் வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், வேற்ற இதை சேர்ந்தவர்கள். மொத்தம் 18 பேரை சேர்த்திருக்காரு. அதை ஜெயக்குமார் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார்.
அதாவது வந்து எங்கேயோ எங்க கட்சியில் உள்ள எம்எல்ஏ எம்ஏ கண்டுபிடிச்ச பாஜகவில் இன்னைக்கு சேர்த்துருக்கிற அண்ணாமலை. இதனால வந்து எங்க கட்சிக்கு எந்த வகையிலும் நஷ்டம் வராது. நல்ல வேலை இதோட நிறுத்தினார் அண்ணாமலை. இது இல்லாம அந்த எம்எல்ஏ 18 பேரை கூட்டிட்டு போய் ஆளுநர் முன்னால நாங்க தான் வந்து ஆட்சி நடத்துவோம், நான் ஆட்சி அமைக்க எங்களுக்கு உரிமை தரணும்னு சொல்லிட்டு கேட்டாலும் கேட்பாரு. நான் அந்த மாதிரி ஆளு அண்ணாமலை. ஏன்னா எப்படிலாம் ஒரு பேச்சு போகுது பாருங்க. அதே நேரத்துல வந்து தோழமையா இருந்தப்பையும் ஒரு அன்பு கிடையாது. இப்ப பிரிஞ்சு பாஜக விட்டு கூட்டணி இல்லைன்னு சொன்ன பின்னாடியே அவருக்கு எந்த வகையான தோழமையும் கிடையாது. அதான் அண்ணாமலை ரொம்ப பகிரங்கமாக ஒரு குத்தலான ஒரு வார்த்தையா செய்யலாம். அப்படிப்பட்டவர் தான் அண்ணாமலை. ஆமா, 2 நாளைக்கு முன்னால சேர்ந்த டெல்லியில சேர்ந்த ஒரு 18 பேரை கூட்டிட்டு போய் எங்களுக்கு தான் மெஜாரிட்டி சொல்லி போட்டு திமுக டிஸ்மிஸ் பண்ணுங்க, ஏன்னா எங்களுக்கு ஆட்சி கொடுங்க, நாங்க ஆட்சி அமைக்க உரிமை தரணும்னு சொல்லி போட்டு. ஏன்னா ஆளுநர் வந்து அவங்க ஆள் தானே, கொடுத்தாலும் கொடுப்பாரு. அண்ணாமலை மாதிரிதான் ஆர்என் ரவியும், ஆர்என் ரவி மாதிரிதான் அண்ணாமலை மாதிரி. என்ன இவரு ஐஏஎஸ், அவர் ஐபிஎஸ், அவ்வளவுதான். 2 எஸ் சேர்ந்துச்சு வைங்களா. மற்றவங்க வந்து எப்படி வேணாலும் வந்து ஒரு நிலைப்பாடுக்கு வரலாம் அப்படிங்கிறது ஜெயக்குமார் ரொம்ப பகிரங்கமாவே பேட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போறது சேலம் சங்ககிரி வீராட்சி பாளையத்துல வந்து ஐடி விங் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகிட்ட வந்து பேசியிருக்கிறார். யாரு? எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார். அதாவது மக்கள் பிரச்சனை வரும்போது பாஜக வந்து காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஆமா, தமிழக மக்களை பிரச்சனைன்னு வரும்போது அவர் வந்து காது கொடுத்து கேட்கறது இல்லை. அதே நேரத்தில் பிரச்சனைன்னு வந்தால் ஓடிடுறாங்க. அதனாலதான் நான் வந்து அவங்களுடைய கூட்டணி விட்டு விலகினோம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன சொன்னாரு? எங்களுடைய தலைவர் எம்ஜிஆர், அண்ணா, மற்றபடி ஜெயலலிதாவை அவர்கள் விமர்சித்து அவதூறாக அவமரியாதையாக அண்ணாமலை பேசினார். அதனால நாங்க வந்து கூட்டணியை விட்டு விலகிட்டோம் அப்படின்னார். ஆனா இன்னைக்கு வேறு விதமா பேசியிருக்கார். நல்லா புரிஞ்சுக்க, இது பஞ்சான விஷயம். மக்கள் பிரச்சனையை வந்து காது கொடுத்து கேட்பதில்லை பாஜக. அதனாலதான் வந்து கூட்டணியை விட்டு விலகினோம். மற்றபடி சிஏஏ, ஜிஎஸ்டி, உணவு பாதுகாப்பு மசோதா எல்லாமே வந்து இவர்களுடைய ஒரு இதில் தான் நிறைவேற்றினாங்க. அவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இவங்களை வந்து சப்பி எடுத்துட்டாங்க. இப்ப அவங்களே வந்து வெளியேறிட்டாங்க. காரணம் என்ன சொல்றாரு? அண்ணாவையும் இவரு பெரியாரையும் எம்ஜிஆரையும் தரக்குறைவா அண்ணாமலை பேசுறாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வேற மாதிரி சொல்றாரு எடப்பாடி. அப்படிங்கும்போது எது உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இன்னைக்கு. ஆமா, மக்கள் பிரச்சனையை வந்து பாஜக வந்து கூர்ந்து கவனிப்பது இல்லை. நாங்க சொன்னா இதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால நம்ம கூட்டணியை விட்டு விலகிறோம். ஆனா முதல்ல என்ன சொன்னாங்க? எங்களுடைய தலைவர்களை அவமரியாதையாக பேசினாரு அண்ணாமலை, அதனால கூட்டணியை விட்டு விலகிறோம்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பாருங்க. எடப்பாடியின் விஷயத்தை இந்த மாதிரி சில முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சமயத்தை எப்படி வந்து இந்திய, குறிப்பாக தமிழக இஸ்லாமிய சிறுபான்மை எவ்வாறு நம்ப முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நேரத்தில் இன்னொரு விஷயம், ரொம்ப ஒரு பாஜகவை கேலி செய்யக்கூடிய, கிண்டல் செய்யக்கூடிய ஒரு திமுகவோட போராட்டம் ஒன்று நடந்திருக்கு. தமிழகம் முழுவதும் நேற்று நடந்திருக்கு. அதாவது அல்வா கொடுக்கும் போராட்டம். கேட்ட நிதி கொடுப்பதில்லை பாஜக. அவன் 1 ரூபா கொடுத்தா 29 பைசா திருப்பி கொடுக்குறாங்க. மிக்ஜாம் புயல எந்த ஒரு நிதி இது வரைக்கும் தரவில்லை. மற்றபடி வந்து அவங்க வந்து சும்மா வாய் வெற்றி வெட்டதான் பேசி, குறிப்பா நிர்மலா சீதாராமன் இங்க வந்து பிரதமரை போல பேட்டி கொடுக்கிறார், நடந்து கொண்டார். உதயநிதிக்கு வந்து என்ன ரொம்ப அறிவுரை சொன்ன மாதிரி நடந்துகிட்டார். அவருக்கு நாங்கள் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு பிறர் அறிவுரை சொல்ல அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி, அதன் அடிப்படையில வந்து அவர்கள் வழங்கிய நிதி 0 அப்படிங்கிற பிட் நோட்டீஸோட கோயம்பேடு போலீஸ் இது பஸ் ஸ்டாப்பு, மற்ற தமிழகத்துல பல இடங்கள்ல, மற்றபடி நெல்லை மாவட்டத்திலேயே கொடுத்துருக்குறாங்க. அல்வா எல்லாத்துக்கும், மக்களுக்கு, பஸ் கண்டக்டர்களுக்கு, பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்வா கொடுத்து அல்வா கொடுக்கும் போராட்டத்தை திமுக பண்ணியிருக்கிறாங்க. அதுல வகையில் RS பாரதி வந்து ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. அதாவது 1 ரூபாய்க்கு 29 ரூபா கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் எப்படிங்க அரசாங்கம் நடத்த முடியும்? இதே வந்து அவர்கள் ஆளக்கூடிய ஊபி, குஜராத்ல வந்து 1 ரூபா அவங்கள்ட்ட வாங்கிட்டு இவங்க 10 ரூபா கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பதே கிடையாது. மற்றபடி வந்து எய்ம்ஸ் கட்டி தரேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டி கொடுக்கவே இல்லை. அதனால வந்து
கட்டாயமா வந்து மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, குறிப்பாக நெல்லை மக்களுக்கு கட்டாயமா வந்து மோடி வந்து அல்வா கொடுத்துட்டு இருக்கிறார். மிக்ஜாம் புயல் சம்பந்தப்பட்டு அல்வா கொடுத்துட்டாரு. அதனால வந்து நெல்லை மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் மோடிக்கு அல்வா கொடுத்துருவாங்க வரக்கூடிய தேர்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு வந்து பொருளாதாரம் தெரியவில்லை. அவருடைய கணவன்கிட்ட கேட்டுக்க சொல்றேன். கண்ணனுடைய பேச்சை கேட்டால நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய பொருளாதார மேதையாக மாறிவிட முடியும் அப்படிலாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டு பணம் பற்றி ஒரு கேள்விக்கு இப்ப இன்னைக்கு அண்ணாமலை கேட்டிருக்காங்க. வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு. அதுக்கு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு, வெள்ளை அறிக்கை இல்லை, வெள்ளரிக்காயை கூட நாங்கள் அண்ணாமலைக்கு தர மாட்டோம் அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து இது பாஜகவை கேலி பண்ணும். அப்படித்தான் போயிட்டு இருக்கு. எத்தனையோ விஷயத்துல எப்படியோ கேள்வி கேட்டாச்சு. மோடிட்ட நேரடியாக கேட்டதுக்கு வந்து நாங்கள் கட்டாயமாக தருவோம் அப்படின்னாரு. இன்னைக்கு எக்ஸாம் புயல்லாம் போய் இன்னைக்கு வந்து கோடை காலமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 5 விசா நிதி இல்லை, 30,000 கோடி கேட்டிருக்காங்க, 30 ரூபாய் கூட கொடுக்கவில்லை என்பதுதான் பகிரங்கமான உண்மை. நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல பாஜகவின் நிலைப்பாடு வரக்கூடிய நாடாளுமன்றத்திலிருந்து எவ்வாறு தமிழக மக்களால் வெற்றியின் அடிப்படையில் பிரதிபலிக்கும் என்பதை வந்து கட்டாயமாக நம்ம பார்க்கத்தான் போறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.